இங்கே ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தான். அவன் வாழ்ந்த நாட்களிலும் தேவ வார்த்தை சொல்லுகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டதான். இந்த பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ஈசாக்கு தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கணும் என்று அவன் எகிப்தை நோக்கி போய்கொண்டிருந்தான். எகிப்தில் அங்கே போஷாப் இருந்தது, அந்த இடத்தில் பஞ்சம் இல்லை என்று அறிந்து ஈசாக்கு எகிப்தை நோக்கி போய்கொண்டிருந்த பொழுதுதான் தேவன் மீண்டும் ஆபிரகாமோடு கூட எப்படி தேவன் பேசினாரோ அதே போல ஈசாக்கோடும் தேவன் பேசி கொடுத்த வாக்கு தத்தங்களை தேவன் ஈசாக்குக்கு ஞாபகப்படுத்துகின்றார். சொல்றாரு, உன்னையும் நான் பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று மிக அற்புதமான வாக்கு தத்த வார்த்தைகளை தேவன் ஈசாக்குக்கும் தேவன் ஞாபகப்படுத்துகின்றார். இந்த அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, அநேக நேரத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலைக்கும் அந்த வாக்கு தத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போல காணப்படும். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் விசேஷம் அதுதான். சூழ்நிலையை சார்ந்து தேவன் பேசுவதல்ல, சூழ்நிலையை மாற்றும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகின்றார். ஏன்னால் ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு பஞ்சம், அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்தில் பஞ்சமாக இருந்த பொழுது அவன் எந்த இடத்தில் போஷாப்பு கிடைக்கும் என்று அதை நோக்கி போய் கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவன் இடத்துல சொல்றார், நீ அங்கெல்லாம் போகாத, எகிப்தை தேடி நீ போகாத, நீ இருக்கிற இந்த இடத்திலே இரு, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் மிக அழகாக அவருடைய வாக்கு தத்தத்தை தேவன் ஈசாக்குக்கு தருகின்றார். இதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேன்மை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இடங்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய மகிமையை தேவன் விளங்க பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். சில நேரத்தில் இயற்கையின் ரீதியில் நம்ம இதை பார்க்கும் பொழுது நம்ம யோசிக்கலாம், எகிப்துக்கு போயிருந்தாதான் அது சரியான ஒரு தீர்மானமாக இருந்திருக்கும். ஏன்னா இயற்கையின் ரீதியில் இவர் ஈசாக்கு தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கின்ற ஒரு பொறுப்புடையவராக இருந்தார். ஆகையால் அவர் குடும்பத்தை பாதுகாக்கணும் என்றால் எந்த இடத்தில் போஷாப்பு இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு தான் குடும்பத்தை நடத்தி சென்றிருக்கணும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை இயற்கையின் ரீதியின் அடிப்படையில் தேவன் அவனுக்கு தரவில்லை. ஆண்டவர் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய வார்த்தையை தந்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக தன்னுடைய வாக்கு தத்தத்தை தருகின்றார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவ வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைக்கும் அந்த வாக்கு தத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போல காணப்படும். ஆனால் நீங்களும் நானும் சோர்ந்து போகணும் என்ற அவசியம் இல்லை. ஏனால் அவர் சொன்னார் என்றால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கின்றார்.